ஓம் சாந்தி. எல்லோருக்கும் இனிமையான மாலை வணக்கம். குட் ஈவினிங். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சார், அனைவருக்கும் மாலை வணக்கம். ஓம் சாந்தி சிஸ்டர், அனைவருக்கும் மாலை வணக்கம். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓகே, இப்போ நாம அக்கு ஹீலர் உமர் ஃபாரூக் அவர்கள் எழுதிய கிச்சன் டு கிளினிக் புத்தகத்திலிருந்து நோயற்ற வாழ்வுக்கான உணவு ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேத்து பார்ட் 1ல 3 பகுதிகள் பார்த்தோம். அந்த புத்தகத்தில் 3 பகுதிகளில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறதோட ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். அதாவது பாரம்பரிய உணவுகள் மட்டுமே சிறந்தவை, நவீன உணவுகள் மோசமானவை, இது போல 2 எக்ஸ்ட்ரீம் கருத்துக்கள் நிலவுகின்றன. அதே போல உணவே மருந்து, மருந்தை உணவாக எப்படி மாற்றுவது, இது போல நிறைய விஷயங்கள் நமக்கு பொதுவெளியில கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா அதுல நம்ம உதாரணமா பார்க்கும் பொழுது ஆப்பிள் நல்லது அப்படின்னு அதிகமான அமிலத்தன்மை உள்ள ஆப்பிளை நிறைய சாப்பிடுறது உடலுக்கு ஆரோக்கிய கேடு. அதே போல புளிப்பு சுவையால வந்த மலச்சிக்கலுக்கு வாழைப்பழம் சாப்பிடுவது அப்படிங்கிறது இன்னும் மலச்சிக்கலை அதிகமாக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம நோயாளியாக மாறாமல் இருப்பதற்கு உடலை பற்றியும் புரிஞ்சுக்கணும், உணவை பற்றியும் புரிஞ்சுக்கணும். உடலும் உணவும் வேறு வேறானவை கிடையாது. ஒன்றிலிருந்து தான் இன்னொன்று உருவாகுது. உடல் தான் உணவை உருவாக்குது, உணவிலிருந்து தான் உடல் உருவாகுது. அதனால ரெண்டையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல ஒவ்வொருத்தரோட உடலும் தனித்தன்மை வாய்ந்தது. ஒருத்தருக்கு ஏத்துக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு ஏத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே போல எல்லா உணவிலும் அடிப்படையாக இருப்பது உயிர் சக்தி தான். அந்த உயிர் சக்திங்கிறது ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் வித்தியாசப்படுது. அப்ப உயிர் சக்தி அப்படின்னா எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு மாம்பழம் சாப்பிடுறோம், அந்த விதையை எடுத்து தோட்டத்துல போட்டா அது முளைத்து மரமாக மாறும். இப்ப நாம ஒரு பர்கரோ பீஸாவோ நூடுல்ஸோ சாப்பிடுறோம், அது கொஞ்சம் மிச்சமாயிடுச்சுன்னு தூக்கி மண்ணுல போட்டா முளைக்குமா? சோ உயிர் சக்தி அப்படின்னா அதுல உயிர் ஆற்றல், லைஃப் எனர்ஜி இருக்கும். அதன் மூலமாக இன்னொன்றை உருவாக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி எவ்வளவு செறிவா இருக்கு, எவ்வளவு திணிவா இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த உடல் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. உடல் உயிர் சக்தியை கிரகித்து தனக்கு தேவையான சத்துக்களை தானே மாற்றிக்கொள்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதே போல சராசரி ஆயுள், அதாவது அந்த காலத்துல எல்லாம் சராசரி ஆயுள் ரொம்ப கம்மியா இருந்தது. 30-35 வயசுதான் சராசரி ஆயுள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நமக்கே தெரியும், நம்ம வீட்டுல தாத்தாக்கள் பாட்டிகள் அவங்களுடைய முன்னோர்கள்லாம் எந்த வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க, இப்போ எந்த வயசு வரைக்கும் வாழ்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நம்ம மரபு வழி மருத்துவங்களை புறக்கணித்து அந்த நவீன அறிவியலுக்கு பக்கமா போகும் பொழுதுதான் சராசரி ஆயுள் குறையுது அப்படிங்கிறத நம்மாலேயே உணர முடியும். நம்ம டாக்குமெண்ட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல உண்மையே இல்லை அப்படிங்கிறத நம்மால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ எந்த உணவை சாப்பிடுவது, எவ்வாறு சமைத்து சாப்பிடுவது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா உடலின் தேவையை பொறுத்தே உணவை தீர்மானிக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம 3 பகுதிகளை பார்த்தோம். இப்போ தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனத்தோட கேளுங்க. ஏன்னா நம்ம இது நாள் வரைக்கும் என்ன நம்பிட்டு இருந்தோமோ அதற்கு எதிர்பதமான விஷயங்கள் வெளிப்படக்கூடும். கொஞ்சம் கவனம் சிதறல் இருந்தா கூட நம்மளால அந்த பாயிண்ட கேட்ச் பண்ண முடியாது. ஓகேவா? இப்ப பகுதி 4ல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். உடல் இயலையும் உணவியலையும் புரிந்து கொண்டதுனாலதான் நம்முடைய முன்னோர்கள் ஆரோக்கியமானவர்களாகவும் நீண்ட ஆயுள் கொண்டவர்களாகவும் இருந்தாங்க. அவங்க பயன்படுத்திய சிறுதானியங்களை முறையாக பயன்படுத்துவது எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு சிறுதானியத்தையும் எப்படி உணவா சாப்பிடணும், ஊற வச்சு சாப்பிடணுமா, வேக வச்சு சாப்பிடணுமா, இட்லி தோசை பண்ணி சாப்பிடணுமா, சாதமா சாப்பிடணுமா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. கொஞ்சம் ஆழமா கவனிச்சு கேட்கணும். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய சிறுதானியங்களை முறையாக பயன்படுத்துவது எப்படி. நம்ம முதல்ல உணர வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம என்ன சாப்பிட்டாலும் உடலோட தேவைக்கு தான் சாப்பிடணும். உடலோட தேவைகள் தான் பசியாகவும் ருசியாகவும் வெளிப்படுகின்றன.
மறுபடியும் படிக்கிறேன். உடலோட தேவைகள் தான் பசியாகவும் ருசியாகவும் வெளிப்படுகின்றன. அப்படி உடல் கேட்கிற போது சிறுதானியங்கள் உள்ளிட்ட எந்த உணவை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். ஒவ்வொரு சிறுதானியத்திற்கும் தனித்தனியான தன்மை உண்டு. அதிக வெப்பமுள்ள பகுதிகளில் குளிர்ச்சியான கம்பு விளையும். குளிர்ந்த பிரதேசங்களில் இருக்கும் நிலங்களில்தான் வெப்பத்தன்மை உள்ள கேழ்வரகு விளையும். எங்க வெப்பம் அதிகமாக இருக்கோ அங்க கம்பு விளையும். கம்போட குணம் குளிர்ச்சி. எங்க குளிர் அதிகமாக இருக்கோ அங்கதான் கேழ்வரகு விளையும். ஏன்னா கேழ்வரகுல வெப்பத்தன்மை அதிகம். அப்போ ஒவ்வொரு ஊரின் வெப்பம் குளிர்ச்சி தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி அங்கு விளையும் பொருட்களின் தன்மையும் இருக்கும். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் எந்த பகுதியில என்ன விளைபொருள் வருமோ அதை தான் பயிரிடுவாங்க. அங்கு வாழ்றவங்களும் அதே தான் சாப்பிடுவாங்க. வெப்பம் அதிகமா இருக்கிற பகுதிகளில் வாழற மக்களுக்கு உடலை குளிர்ச்சிப்படுத்துவதற்கு கம்பும், குளிர்ச்சியான பகுதியில வாழ்றவங்களோட உடலை வெப்பப்படுத்த கேழ்வரகியும் நம் நிலங்கள் தருகின்றன. இப்படி ஒவ்வொரு சிறுதானியத்துக்கும் தனித்தனியான செறிவும் உயிர் சக்தி திணிவும் இருக்கின்றன. நாம பொதுவாக சிறுதானியங்கள் உடலிற்கு நல்லது என்று கேள்விப்பட்டு உடனே எல்லா தானியங்களையும் மொத்தமா சேர்த்து பன்னாட்டு நிறுவனங்களின் சத்துபானங்களை போல பொடியாக்கி வச்சுக்கிறோம். இப்ப சத்துபானம்னு பார்க்கும் பொழுது அதுல பெரிய லிஸ்ட் இருக்கும், என்னெல்லாம் அதுல சேர்த்திருக்காங்கன்னு. அது போல நாம என்ன பண்றோம், எல்லா தானியங்களையும் லிஸ்ட் போட்டு வாங்கி அதை அரைச்சு வச்சுக்கிறோம். ஆனா ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. அந்த நிலப்பகுதியில என்ன தேவையோ அதுதான் அங்க விளையும். அதுதான் நம்ம வாங்கி சாப்பிடணும். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், குளிர்ச்சி தரும் உணவையும் வெப்பத்தை தரும் உணவையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடுகிறோம். பாவம், நம்முடைய உடல் தான் என்ன செய்யும், நாம சாப்பிட்ட கலவை உணவுகளில் இருந்து என்ன முடியுமோ அந்த அளவிற்கு உயிர் சத்துக்களை கிரகித்துக் கொள்கிறது உடல். எப்பொழுதும் சிறுதானியங்களை தனித்தனியாக தேவையின் அடிப்படையில் சாப்பிட வேண்டும். எப்பொழுதும் சிறுதானியங்களை தனித்தனியாக தேவையின் அடிப்படையில் சாப்பிடணும். தேவையின் அடிப்படைனா என்ன, அப்ப என்ன கிளைமேட், என்ன வெதர், அதை பொறுத்து குளிர்ச்சியான சிறுதானியம் வேணுமா வெப்பமான சிறுதானியம் வேணுமா அப்படிங்கிறத அந்த தேவையின் அடிப்படையில தான் சாப்பிடணும். எந்த காலத்தில் எந்த உணவை சாப்பிட வேண்டும், இப்படி பட்டியல் போட்டு பழகுவது எப்பொழுதும் யாருக்காவது அடிமையாக வாழ வைத்து விடும். என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடலாம் என்பதன் அடிப்படையை புரிந்து கொள்வதே சிறந்த வழி. அதைவிட இன்னும் எளிமையானது உங்கள் உடலை பின்பற்றுவது. அது எப்படி உடலை பின்பற்றி எந்த உணவுகளை சாப்பிடலாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, ரொம்ப ஈஸி. முதல்ல உடலின் தேவையை பசி மூலம் அறிந்து கொள்ள வேண்டும். பசியின் அளவு ரொம்ப குறைவா இருந்ததுன்னா திட உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம். எளிய திரவ உணவுகள், கஞ்சி, கூழ், ஜூஸ் இப்படி எடுத்துக்கணும். நல்ல தீவிரமான பசியா இருந்தா எல்லா விதமான உணவுகளையும் சாப்பிடலாம். அடுத்த விஷயம், ஒரு மழைக்கால மாலை நேரத்தில் லேசான பசி ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம். உங்கள் நாக்கு என்ன சொல்லுதுன்னு கவனிச்சு பாருங்க. உங்கள் உடலின் தன்மைக்கும் வெளி சூழலின் தன்மைக்கும் ஒத்து போகிற உணவைத்தான் உங்கள் நாக்கு கேட்கும். நல்ல மொறுமொறுப்பாக எதையாவது சாப்பிடலாம்னு தோணுதா? இப்போ உங்களோட உடலின் தேவை அதுதான். சோ ருசிய பார்க்கணும், பசிய பார்க்கணும். இதில் முதலில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் உடலின் தேவை, இரண்டாவது நாக்கின் தேவை. அதாவது பசியும் ருசியும், இந்த இரண்டை பார்த்து பழகினாலே எந்த உணவை எப்பொழுது சாப்பிடலாம் என்ற புரிதல் நமக்கு ஏற்பட்டுவிடும். முதல்ல இம்பார்ட்டன்ஸ் பசி, அடுத்தது ருசி. ஏன்னா உடலுக்கு ஒரு சுவை தேவைப்படுது அப்படின்னா அது அந்த தன்மை உள்ள உணவை சாப்பிடணும்னு நமக்கு தோணும். உங்கள் பகுதியில் எந்த விதமான சிறுதானியங்கள் விளைகிறதோ அதுதான் உங்களுக்கான பொது உணவு. அதுல எது உங்களுக்கு பிடிக்குதோ அது உங்களோட தனி உணவு. அந்த உணவிலும் பசியின் தன்மைதான் உணவின் வடிவத்தை முடிவு செய்யும். உணவு, உடல், உலகு, இதில் எந்த ஒன்றுமே தனியாக இல்லை. ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. நாம அதனை ஃபாலோ பண்ணாலே நம்ம தேவைகளை சரியாக அறிந்து கொள்ள முடியும். தனித்தனியான சிறுதானியங்களை நம்ம பகுதியில விளையிறதெல்லாம் தேவைக்கு சாப்பிடுவதே சரியான உணவு முறை. மறுபடியும் படிக்கிறேன். தனித்தனியான சிறுதானியங்களை
நம் பகுதியில் விளைபவற்றை தேவைக்கு சாப்பிடுவதே சரியான உணவு முறை. இது சிறுதானிய பயன்பாட்டிற்கு. இதே போல எல்லா உணவுகளையும் பிரித்து சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு ஏற்றது. அதெல்லாம் சரி, இப்படியெல்லாம் தேவையை கவனித்து ருசியை கவனித்து சாப்பிடுறதுனால என்ன கிடைக்கும்? நாம இன்னைக்கு சத்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னு டப்பாவாக சத்துக்களை வாங்கி நாமளும் சாப்பிட்டு நம்ம குழந்தைகளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோமே, இதெல்லாம் தேவைப்படாது. நாம சாப்பிடுற உணவிலிருந்து எல்லா சத்துக்களையும் சரியான அளவுல கூடாமல் குறையாமல் உடல் உற்பத்தி செய்து கொள்ளும். எவ்வளவு பெரிய பெனிஃபிட் இல்ல? டப்பாவா நம்ம சத்து பானங்களையும் சத்து மாவுகளையும் வாங்குறதுக்கு பதிலா இப்படி நம்ம ஊர்ல என்ன விளையுதோ, நம்முடைய உடலுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பசி எடுக்கும் பொழுது பசி ருசி ரெண்டுத்தையும் பார்த்து உணவை டிசைட் பண்ணோம்னா உடல் என்ன பண்ணுது? அந்த உணவுல இருக்கக்கூடிய உயிர் சக்தி அதை கிரகிக்குது. எல்லா சத்துக்களையும் சரியான அளவுல அதுவே உற்பத்தி செய்து கொள்ளும். உதாரணமா நமக்கு கால்சியம் சத்து தேவைப்பட்டா என்ன செய்வோம்? கால்சியம் சத்துள்ள உணவுகளை சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட வேண்டியதில்லை என்கிறார் பிரான்ஸ் நாட்டு உயிரியல் விஞ்ஞானி டாக்டர் லூயி கேர்வரான். அப்புறம் கால்சியம் சத்துக்கு எங்க போறதா? நமக்கு கால்சியம் சத்து தேவைன்னா பால் குடிக்கிறோம். பால் உணவா விஷமா என்ற விவாதங்கள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கின்றன. அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். பால்ல எவ்வளவு கால்சியம் சத்து இருக்கு, இந்த சத்து பாலிற்கு எங்கிருந்து வந்ததுன்னு கேக்குறாரு கேர்வரான். ஒரு விஞ்ஞானிக்கு இது கூடவா தெரியாது? பசுக்கிட்ட இருந்துதானே பால் வருது. எனவே பசுவிடம் இருந்துதான் கால்சியம் பாலுக்கு கிடைக்குது, சரிதானே? இங்குதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. பாலிற்கு கால்சியத்தை தந்த பசு கால்சியம் சத்தை எங்கிருந்து பெற்றது? அடுத்த கேள்விக்கு போறாரு கேர்வரான். நாம கால்சியம் தேவைப்படும் போது உணவுகளில் இருந்துதான் கால்சியத்தை எடுத்துக்கிறோம், அல்லது நம்முடைய டாக்டர்கள் மெடிக்கல் ஸ்டோர்ல இருந்து கொஞ்சம் கால்சியம் தருவாங்க. அதே போல பசு தன் உணவில் இருந்துதான் கால்சியத்தை பெற்றிருக்கும். டாக்டர் கேர்வரானின் ஆராய்ச்சியில் இந்த உண்மை வெளிப்பட்டது. பசு தன் உணவில் கால்சியத்தை எடுத்துக்கொள்ளவே இல்லை. நம் நாட்டிலாவது வைக்கோல் கொடுக்கிறோம், பிரான்ஸ்ல புல்தான். புல்லில் இருக்கும் மெக்னீசியத்தை கால்சியமாக மாற்றிக்கொள்கிறது பசுவின் உடல். பசுவின் தேவை கால்சியம், அதை தனக்கு கிடைக்கிற உணவிலிருந்து மாற்றி பெற்றுக்கொள்கிறது பசு, அவ்வளவுதான். இவ்வளவு சுலபமான சத்து உற்பத்தியை சிக்கலாக்கி விட்டான் மனிதன். நாம சாப்பிடுற உணவுல சத்துக்களின் அளவு பார்த்து சாப்பிட வேண்டியதில்லை என்பதுதான் கேர்வரானின் கண்டுபிடிப்பு. ஆனால் உடலின் தேவை அறிந்து சாப்பிடணும். ஏன்னா விலங்குகள் பசிக்காமலோ தனக்கு பிடிக்காமலோ சாப்பிடுறதில்ல. உலகத்தில் உள்ள உயிரினங்களில் பசிக்காமலும் பிடிக்காமலும் கடமைக்கு சாப்பிடுகிற ஒரே பிராணி மனிதன் மட்டும்தான். உடலின் தேவையை அறிந்து சுவையின் தேவையை அறிந்து நாம் உண்ணும் பொழுது நம் உடலிற்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கின்றன. மறுபடியும் படிக்கிறேன். உடலின் தேவையை அறிந்து சுவையின் தேவையை அறிந்து நாம் உண்ணும் பொழுது நம் உடலிற்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கின்றன. சிறுதானிய உணவுகளில் உயிர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மற்ற உணவுகளை விட சிறுதானியங்கள் சிறந்தவை. பசித்து சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் வருமா, ஹார்ட் அட்டாக் வருமா? இப்ப பகுதி 4 முடிந்து பகுதி 5க்கு போறோம். பசியையும் ருசியையும் அறிந்து சாப்பிட்டால் நம் உடலில் சத்துக்களின் குறைபாடு ஒருபோதும் வராது என்று பார்த்தோம். பசித்து சாப்பிடும் விலங்குகளுக்கு கால்சியம் தேவையை அதன் உடலே எவ்வாறு நிறைவேற்றுகிறது என்பதை நிரூபித்த கேர்வரானின் ஆய்வும் நம் உடலின் சத்து உற்பத்தியை உறுதி செய்கிறது. அதாவது நம்முடைய உடல் நம்ம சரியா விதியை ஃபாலோ பண்ணோம்னா அதற்கு தேவையான சத்தை நாம சாப்பிடுகிற உணவுகளிலிருந்து அது தனக்குத்தானே உற்பத்தி செய்து கொள்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். விலங்குகள் எல்லாமே உண்மையில பசிச்சுதான் சாப்பிடுதா, அல்லது நமக்கு வரும் நோய்களுக்கான காரணம்னு எதையாவது சொல்லிடுறீங்களா? இப்படி உங்களுக்கு கேட்க தோணலாம். வீட்டுல நாய் பூனை இல்ல ஏதாவது செல்ல பிராணி வளர்ப்பவருக்கு இந்த சந்தேகமே வராது. நாம சாப்பிடுற போதெல்லாம் நாய்க்கு கொஞ்சம் உணவை வைத்தாலும் அது நாம சாப்பிடுறத பார்த்துட்டு தானும் சாப்பிடுவது கிடையாது.
தன்னோட தேவையின் போது மட்டுமே அது சாப்பிடுறத கவனிக்க முடியும். பசி இல்லாத நேரத்துல எவ்வளவு ருசியான உணவையும் அவை தொடுவதில்லை. விலங்குகள் பசியை பின்பற்றுகின்றன என்று உறுதி செய்து கொள்வதற்கு இன்னும் ஒரு வழி இருக்கு. நாயோ பூனையோ அதனுடைய உடல் நலம் கெட்டிருக்கும் பொழுது என்ன செய்யும் தெரியுமா? சோர்ந்து படுத்திருப்பதும் வாந்தி எடுப்பதும் அவற்றின் உடல்நிலை கெட்டிருக்கிறது என்பதை நமக்கு காட்டும். அந்த நேரத்துல நாய் எதையும் சாப்பிடாது. கவனிச்சிருக்கீங்களா? வழக்கமா பசித்தும் ருசித்தும் சாப்பிடும் நாய் உடல் நலம் இல்லாமல் இருக்கும் பொழுது அதிக நேரம் படுத்தே கிடக்கும். நாய் ருசிச்சு சாப்பிடுமா என்ன? நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையாத அப்படின்னு நம்ம வீட்டு பெரியவங்க திட்டும் பொழுதே நமக்கு புரிஞ்சிருக்கும் நாய் தன் ருசியில் எவ்வளவு கவனமா இருக்குன்னு. இப்படி பசிக்கும் ருசிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் நாய் அதன் உடல்நிலை சரியில்லாத போது என்ன கொடுத்தாலும் சாப்பிடாது. ஏன்னா உடல்நிலை நல்லா இல்லைன்னா உடல்ல பசி ஏற்படாது. உடல் உறுப்புகளுக்கு செரிக்கும் வேலையை செய்யும் ஆற்றல் குறைந்து போயிருக்கும். சோ உடல் நலம் சரியில்லைன்னா உடலோட முக்கியமான வேலை எந்த நோய் இப்ப வந்திருக்கோ அதை குணப்படுத்துற வேலை. அப்போ அந்த குணப்படுத்தும் ஆற்றலை அது செரிமானத்துக்கான ஆற்றலில் இருந்து கடனாக எடுத்துக்கொள்ளும். அப்ப செரிமான ஆற்றல் குறைந்து போயிருக்கும். உங்களுக்கு காய்ச்சல் வந்தாலோ இல்ல உடம்புல வேற தொந்தரவுகள் ஏற்பட்டாலோ வயிற்றை கவனிச்சு பாருங்க. பசி இல்லாம இருக்கிறத உங்களால அறிந்து கொள்ள முடியும். காய்ச்சல் ஏற்பட்டிருக்கும் பொழுது நாக்குல ருசியும் இருக்காது, வயிற்றில் பசியும் இருக்காது. எதையாவது சாப்பிடுவோன்னு சாப்பிட்ட உடனே சுவையற்று இருக்கும் நாக்கு கசப்பை காட்ட ஆரம்பிக்கும். காய்ச்சல் இருக்கு இல்ல உடம்புல வேற ஏதோ தொந்தரவு இருக்குன்னா சாப்பிட்டே ஆகணும். நம்ம சாப்பிட்டோம்னா அந்த நேரத்துல நாக்குல டேஸ்டே இல்லாத இருந்த நாக்கு இப்ப கசப்ப காமிக்கும். சுவை இல்ல அப்படின்னு தெரிஞ்சு கூட நாக்குல டேஸ்ட அனுபவம் பண்ண முடியல அப்படின்னா கூட நாக்குல சுவை தெரியல அப்படின்னா நம்ம சாப்பிட்டு கூடாது. ஆனாலும் பழக்கத்துல சாப்பிட்டுரும். நாக்குல கசப்பை தடவி விட்டா சாப்பிட முடியுமா? அதனாலதான் உடல் நம் நாக்கில் கசப்பு சுவையை ஏற்படுத்துகிறது. நான் வேற வேலையா இருக்கேன், இப்போது சாப்பிட்டு தொலைக்காதே. இதுதான் உடல் நமக்கு சொல்ல வரும் விஷயம். உடல்நிலை சரியில்லாத போது நம்முடைய முன்னோர்கள் லங்கனம் பரம ஔஷதம், பட்டினியே அனைத்திற்குமான மருந்து என்று சும்மா இருப்பார்கள். அதாவது உடம்பு சரியில்லைன்னா பட்டினி தான் மருந்துன்னு சொல்லிட்டு எதையும் சாப்பிடாம சும்மா இருப்பாங்க. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா வழக்கத்தை விட அதிகமா சாப்பிடுறோம். ஆனா உடம்பு சரியில்லாத நாய் தனக்கு ரொம்ப பிடிச்ச லெக் பீஸ கூட அந்த நேரத்துல திரும்பி கூட பார்க்காது. நாம என்ன செய்வோம்? காய்ச்சல் வந்து நாக்கெல்லாம் கசந்தால் கூட ஒரு பீஸ் சிக்கனை பார்த்துட்டோம்னா சாப்பிட்டு விட்டுதான் மறுவேளை. அதாவது இது பொதுவா சொல்லியிருக்காங்க. நம்ம பிகேஸ் வந்து அசைவம் சாப்பிட மாட்டோம். ஆனா நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒண்ண வாங்கி சாப்பிடணும், செஞ்சு சாப்பிடணும்னு நினைப்போம். உலகத்துல எல்லா பிராணிகளும் பசியையும் ருசியையும் அறிந்துதான் சாப்பிடுகின்றன. மனிதன் மட்டும்தான் தன் பகுத்தறிவின் வழியாக எப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அப்படின்னா ஒவ்வொரு உணவிலும் இந்த சத்து இருக்கு, அந்த சத்து இருக்கு, இந்த உணவுல இந்த மருந்து குணம் இருக்கு அப்படின்னு பகுத்தறிவை யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி பசிச்சு சாப்பிடும் விலங்குகளுக்கு சத்துக்கள் முழுமையாக கிடைக்கின்றன என்பது மட்டுமல்லாமல் ரத்தத்தில் கொழுப்பு அடைப்பது, ஹார்ட் அட்டாக் வருவது என்பதெல்லாம் இல்லை. சோ விலங்குகள் வந்து பசிச்சு சாப்பிடுறதுனால அதுங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கு, பிளாக்கேஜ், ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா நாம விலங்குகளை கூட நம்முடைய உணவு முறைக்கு கட்டாயப்படுத்தி கொண்டு வரும் பொழுதுதான் அந்த விலங்குகளுக்கான மருத்துவமனைகளுக்கு கொண்டு போற நிலை வருது. சோ நாம இயற்கையோடு ஒட்டி வாழ்கிற விலங்குகளை கூட நம்ம தவறான வழியில போற மாதிரி அதுங்களையும் கொண்டு வந்துடுறோம். அதனாலதான் அதுங்களுக்கு கூட மருத்துவமனைக்கு போகிற தேவை ஏற்படுது. சரி, உதாரணத்துக்கு ஆட்டை எடுத்துக்கலாம். கறிக்கடையில ஆடுகளை அறுக்கும் பொழுது அதுல கறியும் அதே அளவுக்கு கொழுப்பும் இருக்கும். இவ்வளவு கொழுப்பு ஆட்டிற்கு எப்படி கிடைச்சது? கொழுப்பு நமக்கு வரணும்னா நம்முடைய நவீன டயட் படி ஃப்ரை செய்த பொருட்களை சாப்பிடணும், அதிகமா அசைவம் சாப்பிடணும், அல்லது ஆயிலையே சாப்பிடணும். அதாவது நம்ம உடம்புக்கு ஃபேட் அதிகமா வேணும்னா நல்ல ஃப்ரை பண்ண பொருட்களை சாப்பிடணும்.
நான்வெஜ் அதிகமா சாப்பிடணும், ஆயிலி ஐட்டமா சாப்பிடணும், அப்பதான் ஃபேட் அதிகமாகும்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, ஆடு சைவமா அசைவமா? ஆடு சுத்த சைவம் தான். ஆட்டை நாம சாப்பிட்ட அசைவம். ஆனா ஆடு ஒரு பொழுதும் அசைவம் சாப்பிட்டு இருக்காது. ஆடு எப்பொழுதும் ஃப்ரை செய்தோ ஆயில் சாப்பிட்டு இருக்கவோ வாய்ப்பில்லை. அப்புறம் எப்படி அதனுடைய உடல்ல இவ்வளவு கொலஸ்ட்ரால், அதாவது கொழுப்பு வந்திருக்கும்? ஆட்டினுடைய உடலுக்கு கொழுப்பு அவசியம். எனவே அதன் உடல் தன் தேவைக்கு கொழுப்பை உருவாக்கி கொள்கிறது. ஆட்டு உடலில் இவ்வளவு கொழுப்பு இருந்தாலும் அதற்கு ஹார்ட் அட்டாக்கோ இரத்த குழாய் அடைப்போ ஏற்படுவது இல்லை. ஏன்னா ஆடு மற்ற பிராணிகளைப் போலவே தன் தேவைக்கு சாப்பிடுகிறது. அது சாப்பிடும் உணவிலிருந்து உடலிற்கு தேவையற்ற கழிவுகள் நீக்கப்பட்டு தேவையானவை உற்பத்தி ஆகிவிடும். ஆனா நாம பசித்தும் ருசித்தும் சாப்பிடுவதில்லை. ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா உடனே அதை சாப்பிட்டுடுறோம். அதாவது கண்ணால பாக்குறோம், உடனே அதை சாப்பிட்டுடுறோம். இதை சாப்பிடணும் அப்படின்னு நம்ம தீர்மானிப்பதற்கு பதிலாக நம்மை சாப்பிட தூண்டுவதாக பொருள் மாறிவிட்டது. நிறைய கமர்ஷியலா அந்த பொருட்களை விற்கிறாங்கல்ல, மற்றவங்களோட கண்ணை கவரக்கூடிய நிறங்கள், வடிவங்கள், அது அப்படி கவர்ந்து இழுக்கிற மாதிரி பண்றாங்க. அதனால கண்களால் பார்த்து நம்ம சாப்பிடுறோமே தவிர உடல் சொல்லி நாம தீர்மானித்து சாப்பிடுவதாக நம்முடைய பழக்க வழக்கம் இல்லை. இதை சாப்பிட வேண்டும் என்று நாம் தீர்மானிப்பதற்கு பதிலாக நம்மை சாப்பிட தூண்டுவதாக உணவுப் பொருட்கள் மாறிவிட்டன. அதே போல ஒரு பொருள் உடலிற்கு நல்லதுன்னு யாராவது சொல்லிட்டா போதும், எப்பொழுதும் அந்த ஒரு பொருளையே சாப்பிட்டு கொண்டிருப்பதும் வழக்கமா இருக்கு. பசி இல்லாமல், உடலுக்கு தேவையில்லாமல், அளவை மீறி சாப்பிடும் பொழுது எந்த உணவு நமக்கு சத்தை தர வேண்டுமோ அதே உணவு கழிவுகளை உற்பத்தி செய்கிறது. மறுபடியும் படிக்கிறேன். பசி இல்லாமல், உடலுக்கும் தேவை இல்லாமல், அளவை மீறி சாப்பிடும் பொழுது எந்த உணவு நமக்கு சத்தை தர வேண்டுமோ அதே உணவு கழிவுகளை உற்பத்தி செய்கிறது. நம்ம போன வகுப்புகள் எல்லாம் பார்த்தோம்ல, கழிவுகளோட தேக்கம் தான் நம்முடைய உடல் நோய்க்கு காரணமா இருக்கு அப்படின்னு. அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம சாப்பாடு சாப்பிட்றதா நினைக்கிறோம். ஆனா உண்மையில நம்ம கழிவுகளை உள்ள சேர்த்துக்கிட்டு இருக்கோம். உணவில் இருந்து நாம எதை பெற போகிறோம் என்பதை நம்முடைய பழக்க வழக்கங்களே தீர்மானிக்கிறது. ஆடு சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் வராதுன்னு வரிஞ்சுக்கிட்டு உடனே கிளம்பிடாதீங்க. உணவை பற்றி இன்னும் கொஞ்சம் முழுமையா அறிந்து கொண்டு அப்புறமா நீங்க எதை சாப்பிட்டாலும் பயமின்றி சாப்பிடலாம். சாதாரண உணவுகளையோ நம் உடலுக்கு நல்லதுன்னு சொல்லப்படும் வீட்டு மருந்துகளையோ அதிகமாக சாப்பிட்டால் என்னவாகும்? தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் உணவே மருந்து என சொல்லும் அறிவுரைகள் அதிகமாகி வருகின்றன. இந்த மருந்துகளை சாப்பிடும் பொழுது எவ்வளவு கவனமா இருக்கணும்? இப்படி பகுதி 5 முடிஞ்சிருக்கு. இப்ப பகுதி 6ல நம்ம தொடரலாம். உடலுக்கு தேவையான கால்சியமோ உடலுக்கு தேவையற்ற கொலஸ்ட்ராலோ நம் உணவின் மூலம் அல்ல, உண்ணும் முறை மூலமாக வருகிறது என்பதை அறிந்து கொண்டோம். உடலுக்கு தேவையான கால்சியமோ உடலுக்கு தேவையற்ற கொலஸ்ட்ராலோ நம்ம சாப்பிடுற சாப்பாடு மூலமா கிடையாது, அதை உண்ணும் முறை மூலமா தான் வருது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். உணவை உணவாக சாப்பிட்டாலும் சரி, மருந்தாக பயன்படுத்தினாலும் சரி, முதல்ல நாம கவனிக்க வேண்டியது அளவு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அளவு கூடினால் எப்படி உணவு நஞ்சாகி போகும்? பாம்பை கண்டால் படையும் நடுங்கும்னு சொல்வாங்க. ஏன் தெரியுமா? பாம்பு கடிச்சா அவ்வளவுதான், பாம்பு விஷம் நம்மை கொன்னுடும். அதனாலதான் பாம்பை கண்டு நம்ம பயப்படுறோம். பாம்பு கடித்து செத்தவர்களை விட பாம்பு கடித்த பயத்தில் செத்தவர்கள் தான் அதிகம் என்பது வேறு விஷயம். பாம்பு கடி பத்தி ஒரு பழைய பாடல் உண்டு. கண்டது பாம்பு, கடித்தது கருக்கு, தின்றது மருந்து, கொன்றது வைத்தியர். அதாவது தோட்டத்துல ஏதோ ஒண்ணு கடிச்சிருக்கு, உடம்புல சுருக்குன்னு ஒரு வலி வந்தது. அப்ப நம்ம பக்கத்துல ஒரு பாம்பு ஓடுறத பார்த்தோம். ஆனா உண்மையில கடித்தது கருக்கு, ஏதோ ஒரு முள்ளு. அப்ப என்ன நினைச்சிட்டோம்? பாம்பு கடிச்சிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவோம்? வைத்தியர்கிட்ட போயிட்டு மருந்து சாப்பிடுவோம். இப்ப மருந்து சாப்பிடும் பொழுது அது என்ன சொல்றாரு? கொன்றது வைத்தியர்.
நம்ம தாத்தாக்களுக்கு எவ்வளவு குசும்பு பாத்தீங்களா? பாம்பை பார்த்த ஒருவன் முள் குத்தியதை பாம்பு கடித்ததாக நினைச்சு வைத்தியர்கிட்ட மருந்து சாப்பிட்டு இறந்து போனதை இப்படி சொல்றாங்க. அதாவது பாம்பு கடிச்சு வைத்தியர் மருந்து கொடுத்து கூட இறந்து போறாங்கல்ல. ஆனா உண்மையில பாம்பு கடிக்கவே இல்லை. இப்ப வைத்தியர் கொடுத்த மருந்து தான், இல்ல பாம்பு கடிச்சிடுச்சு அப்படிங்கிற அந்த பயம்தான் அந்த இறப்புக்கு காரணமா இருக்கு. அதனால்தான் தின்றது மருந்து கொன்றது வைத்தியர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிறத சொல்றாங்க. அவன் இறந்ததற்கு பாம்பு விஷம் இல்லை, அது காரணம் இல்ல, மருந்து விஷம்தான் அவனை கொன்றது. பாம்பு கடியில் இறப்பவர்கள் எதனால இறக்குறாங்க? பயத்தினாலா, மருந்தினாலா, விஷத்தினாலா? இத நம்ம இந்த பட்டிமன்றத்தை அப்புறமா வச்சுக்கலாம். இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம். பாம்பு விஷம் ஏன் விஷம் தெரியுமா? அது முழுக்க முழுக்க புரோட்டீனால் ஆனது. பாம்போட விஷம் முழுக்க முழுக்க புரோட்டீனால் ஆனது. அப்ப புரோட்டீன் எப்படி விஷமானது? செறிவு மிகுந்த அடர்த்தியான அளவுக்கு அதிகமான புரோட்டீன் தான் பாம்பு விஷம். நம் ரத்தத்தில் கலக்கும் பாம்பு விஷத்தில் உள்ள புரோட்டீனை செரிக்க முடியாமல் நம் கிட்னிகளும் கல்லீரலும் பாதிக்கப்படும் போது இறப்பு நிகழ்கிறது. நம்முடைய குழந்தைகளுக்கு சத்து போதல அப்படின்னு நாம கொடுக்கிற அதே புரோட்டீன் வகைதான் பாம்பு விஷமும். அதற்காக புரோட்டீனை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. அளவு அதிகமாகும் பொழுது நல்ல உணவு கூட நஞ்சாகி போகும். இதத்தான் அந்த பழமொழி விளக்குகிறது. தினசரி சாப்பிடும் சாதாரண உணவுகளையும் நாம அளவோடு தான் சாப்பிடணும். அளவு யார் நிர்ணயிக்கிறது? உணவின் அளவு குறித்து நவீன அறிவியல் வேறு மாதிரியாக சொல்கிறது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சராசரி உடலிற்கு என்னென்ன சத்துக்கள் தேவைப்படுகின்றன என்பதையும் எந்த அளவு அந்த சத்துக்கள் தேவை என்பதையும் சராசரி கணக்கு மூலம் அறிவிக்கிறது நவீன உணவு பட்டியல். இப்போ டயட்டீஷியன், நியூட்ரிஷன் கிட்ட எல்லாம், அந்த நியூட்ரிஷன் சயின்ஸ் படிச்சவங்க கிட்ட எல்லாம் போனீங்கன்னா அவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. உங்களோட உடல், வயது அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு இந்த உணவு இவ்வளவு கேலரிஸ், இத காலையில இவ்வளவு சாப்பிடணும், மத்தியானம் இவ்வளவு சாப்பிடணும், இப்படிலாம் பட்டியல் கொடுப்பாங்க, லிஸ்ட் கொடுப்பாங்க. இங்கே நாம பேசுகிற அளவு என்பது பட்டியல் அடிப்படையிலான அளவு கிடையாது. உடனே நோட் பண்ணி லிஸ்ட் எல்லாம் போட்டு சாப்பிடுற மாதிரி விஷயம் இங்க நம்ம சொல்ல போறது இல்ல. உடலின் அகசூழல், நாம் வாழ்கிற தட்பவெப்பம், உழைப்பின் அளவு, உடலிற்கு தேவையான சத்துக்கள், இப்படி பல காரணிகளின் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனின் உடலும் உணவை கோருகிறது. பசியின் அளவை தீர்மானிக்கிறது. எவ்வளவு முக்கியமான விஷயம் பாத்தீங்களா? உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அகசூழல், நம்ம வாழ்கிற தட்பவெப்பநிலை, நம்ம உடல் மூலமா உழைக்கிற அந்த அளவு, உடலிற்கு என்ன சத்து தேவைப்படுது, இப்படி பல காரணிகளின் அடிப்படையில தான் ஒவ்வொரு மனிதனுடைய உடலும் உணவை கேட்கிறது, பசியின் அளவை தீர்மானிக்கிறது. தமிழ்நாட்டில் வாழும் நமக்கும் குளிர்ச்சியான கேரளாவில் வாழும் மக்களுக்கும் ஒரே விதமான பசி இருக்காது. மேலே சொன்ன காரணிகள் மாற மாற நம்முடைய தேவைகளும் மாறும். எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான பட்டியல் கணக்குகள் உடலோடு ஒத்து போகாது. எல்லாருக்கும் பொதுவா ஒரு லிஸ்ட் போட முடியாதுங்கிறார். ஒரு தேர்தலில் எடுக்கப்படும் சர்வே முடிவுகள் போலத்தான் உணவு பற்றிய சராசரி அளவுகளும். எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சர்வே எடுப்பாங்க. அது எப்படி கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா சர்வேங்கிறது ஒரு பகுதியில எடுக்கக்கூடியதுதான், அது ரொம்ப அக்யூரேட்டா இருக்க முடியாது. அதே போலதான் நாம பார்க்கிற சராசரி அளவுகளும். சர்வே எனப்படுபவை வெறும் கணக்கு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம் நாட்டு மக்களின் சராசரி உயரம் 5.5 அடி என்றால் அதற்கு மேல் வளர்ந்தவர்கள் தங்கள் காலில் அறுவை சிகிச்சை செய்து உயரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அர்த்தமில்லை. நம் மக்களின் பொதுவான உயரத்தை கணக்கு அடிப்படையில் தெரிந்து கொள்ள உதவும் முயற்சிதான் சராசரி. எனவே சராசரி பட்டியல்கள் அடிப்படையில் உணவுகளை முயற்சிப்பது தவறு. அதாவது சராசரி பட்டியல்கள் அடிப்படையில் உணவுகளை முயற்சிப்பது தவறு. நிறைய பேர் அந்த லிஸ்ட் பார்த்து சாப்பிடுவாங்க, அததான் சொல்றாங்க. சரி, அப்புறம் எப்படிதான் அளவுகளை கண்டுபிடிப்பது? இதுவும் பசி மூலம்தான். உதாரணமா, இன்னைக்கு காலையில நீங்க சாப்பிட்ட அளவும் மத்தியானம் சாப்பிடுற அளவும் ஒன்றாக இருக்குமா?
அதே போல இன்று காலை 2 இட்லி சாப்பிட்டால் நாளை காலை அதே அளவுதான் சாப்பிடுவீங்கன்னு சொல்ல முடியுமா? உணவின் அளவை நிர்ணயித்துக் கொள்ள ஒரே வழிதான் இருக்கு. அது உங்கள் வயிற்றிடம் கேட்பதுதான். பசிச்சு சாப்பிடும் பொழுது பசியின் அளவையும் கவனிக்க வேண்டும். நம்ம பசி வந்துதான் சாப்பிடுறோம், கரெக்ட். ஆனா பசியோட அளவு என்ன அதையும் கவனிக்கணும். நான் பசிச்சுதான் சாப்பிட்டேன் அப்படின்னு பசியோட அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது. சாப்பிடும் உணவு போதும் என்பதை புரிந்து கொள்ள பல வழிகள் இருக்கின்றன. ஒன்று பசி அடங்கி விடுவது, இன்னொன்று ருசி மறைந்து விடுவது. நாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே பசி மறைஞ்சு போயிடும், நாக்குல உணவின் ருசியும் மறைஞ்சு போயிடும். இந்த அடையாளங்கள் ஏற்பட்டால் வயிறு நிறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ருசியும் பசியும் மறைந்து விட்ட பிறகு நாம சாப்பிடுற ஒவ்வொரு கவளமும் நம் உடலின் தேவைக்கு அதிகமானது. தேவைக்கு அதிகமான உணவே நஞ்சாகிறது. நம்முடைய உடல் தன்னுடைய தேவையையும் செரிக்கும் தன்மையையும் பொறுத்துதான் நம்முடைய பசியையும் அதன் அளவையும் தீர்மானிக்கிறது. மறுபடியும் படிக்கிறேன். நம்முடைய உடல் தன்னுடைய தேவையையும் செரிக்கும் தன்மையையும் பொறுத்துதான் நம்முடைய பசியையும் அதனுடைய அளவையும் தீர்மானிக்குது. எப்ப பசி வரணும், எவ்வளவு பசிக்கணும், இதெல்லாம் உடல் தீர்மானிக்குது. அந்த அளவை ஃபாலோ பண்ணாலே வயிறு கனமான உணர்வு ஏற்படாது. சில பேர் சொல்றாங்கல்ல, சாப்பிட்ட உடனே வயிறு கனமா இருக்கு, இல்ல வயிறு கனமா ஃபீல் ஆகுது, அதனால பசியே வரல அப்படின்னு சொல்றாங்க. நாம நம்முடைய தேவையும் செரிக்கும் தன்மையும் பொறுத்துதான் நம்முடைய உடல் பசியையும், பசி எடுக்கும் நேரம், பசி எடுக்கும் அளவை தீர்மானிக்குதுன்னா அதை ஃபாலோ பண்ணாலே போதும். அப்போ என்ன நடக்கும்? சாப்பிட்ட பிறகு களைப்பு ஏற்படாதுங்கிறார். பொதுவா நம்ம சாப்பிட்ட உடனே அப்படியே மயக்கம், உண்ட மயக்கம் வருது இல்ல, ஆனா நம்ம இதை கரெக்டா ஃபாலோ பண்ணா சாப்பிட்ட பிறகு களைப்பு ஏற்படாது. அப்ப என்ன நடக்கும்னா, முன்னாடி இருந்ததை விட சுறுசுறுப்பா நம்முடைய வேலைகளை தொடர முடியும். எவ்வளவு ஆழமான விஷயம் இல்ல? சாப்பிட்ட உடனே முன்னாடி இருந்ததை விட இன்னும் சுறுசுறுப்பா நம்முடைய வேலைகளை நம்மால தொடர முடியும். எப்போ? நம்ம கவனிச்சு சாப்பிட்டோம்னா. எனவே அளவு மிக முக்கியம். பசியும் அதன் அளவும் ஆரோக்கியத்தின் அடிப்படை காரணிகள். நாம சாப்பிடுற சாதாரண உணவுகளிலேயே இவ்வளவு அளவு கட்டுப்பாடு இருக்குன்னா, அந்த உணவை மருந்தாக பயன்படுத்தும் பொழுது என்னென்ன சிக்கல்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு? இப்படி பகுதி 6 முடிவடையுது. நமக்கு டைம் இருக்கு, அதனால பகுதி 7 கண்டினியூ பண்ணலாம். பசியும் ருசியும் எவ்வளவு முக்கியமானதோ அதை விட உணவின் அளவு மிகவும் அத்தியாவசியமானது அப்படிங்கிறத பார்த்தோம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது எப்படி உடலியல் ரீதியாக உண்மையாகிறது என்பதையும் புரிந்து கொண்டோம். நாம சாப்பிடுற சாதாரண உணவின் அளவு கொஞ்சம் அதிகரிச்சாலே உடலின் ஆரோக்கியத்தை பாதிக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா மருந்தாக பயன்படுத்தும் உணவுகளில் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும்? ஒரே உணவு தானே, அதை உணவாகவோ மருந்தாகவோ எடுத்துக்கும் பொழுது அதன் பயன்பாடும் ஒரே மாதிரி தானே இருக்குங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அப்படி கிடையாது. பசி எடுக்கும் பொழுதும் ருசி தேவையின் பொழுதும் நாம சாப்பிடுற உணவுதான் உணவு. இந்த 2 தேவைகளும் இல்லாமல் நம் அறிவின் வழியாக தேர்வு செய்து உடல் தொந்தரவுகளின் போது சாப்பிடுவது மருந்து. அதுதான் முதல் அத்தியாயத்துல உணவை உணவா சாப்பிடணும், உணவை மருந்தாக சாப்பிடக்கூடாது. அதாவது வீட்டு வைத்தியம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற உணவுப் பொருட்களை மருந்தா பயன்படுத்துவோம். அப்ப அந்த உணவுக்கும் மருந்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே நம்ம அன்றாடம் பயன்படுத்துற உணவு தானே. என்ன வித்தியாசம்னா, பசி எடுக்கும் பொழுதும் ருசியோட தேவை இருக்கும் பொழுதும் நம்ம சாப்பிடுறது உணவு. ஆனா இது ரெண்டுமே கிடையாது. நாம அறிவின் வழியா நம்முடைய உடல் தொந்தரவு ஏற்படும் பொழுது சிலதை சாப்பிடுறோம்ல, அந்த உணவு மருந்து. சுருக்கமா சொல்றதானா, ஒரு பொருளை உடல் கேட்கிற போது கொடுத்தால் அது உணவு. அதே பொருளை தொந்தரவுகளை சரிப்படுத்த பயன்படுத்தினால் அது மருந்து. உணவாக ஒரு பொருளை பயன்படுத்தும் பொழுது உடலை கவனிச்சு சாப்பிட்டா போதுமானது. உணவு பொருளை பற்றி நம்ம பெருசா அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை என்ன செய்யறதுங்கிறத உடல் கவனிச்சுக்கும். ஆனால் உடலின் தேவை இல்லாமல், அதாவது பசி ருசி ரெண்டும் இல்லாம
நாம இந்த உணவுப் பொருளை மருந்தாக சாப்பிடணும் அப்படின்னு தேர்வு செஞ்சு கொடுக்கும் பொழுது அதனுடைய குணம், அளவு இதெல்லாம் முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த நேரம் அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். என்ன குழப்பறீங்க? சாதாரணமா நாம சாப்பிடுற இஞ்சி, சுக்கு, மிளகு போன்ற உணவுகளை மருந்தாக பயன்படுத்தினால் என்ன தப்பு? இந்த கேள்வி உங்களுக்குள்ள வருதா? ஒரு தப்பும் இல்லை. அந்த பொருள் பற்றிய முழுமையான புரிதல் இல்லாமல், அதன் குணங்கள் பற்றிய தெளிவு இல்லாமல், யாரோ எங்கேயோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனாலயோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு அப்படிங்கிறதுனால பயன்படுத்துறதுனாலதான் பிரச்சனை வருது. சரி, அப்படி என்னதான் பிரச்சனை வந்துடும்? உதாரணமா கிட்னில சிறுநீரக கற்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம பாக்குற எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு வைத்தியத்தை சொல்லி வைக்கிறாங்க. நம்முடைய தொந்தரவுகள் சரியாகணுங்கிற நோக்கத்தை விட தங்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் பல நண்பர்களுக்கு முக்கியமா மாறுது. தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக ஆலோசனை சொல்லக்கூடிய நண்பர்கள், அனுபவத்தை காட்டிக்கொள்றதுக்காக மருத்துவம் பரிந்துரைக்கும் உறவினர்கள், இவங்க எல்லாரையும் மிஞ்சும் வண்ணம் தொந்தரவுகளை தீராத நோய்களாக மாற்றிவிடும் அளவிற்கு பயமுறுத்தும் அண்டை வீட்டார், இப்படி உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். சிறுநீரக கற்களுக்கு நமக்கு சொல்லப்பட்ட விதவிதமான மருத்துவங்களில் வாழைத்தண்டு ஜூஸ் எல்லாராலும் சொல்லப்படுகிற பொது செய்தி. வாழைத்தண்டுங்கிறது நம்முடைய உணவா மருந்தா அப்படின்னா அது உணவு தான். ஆனால் தொடர்ச்சியா பயன்படுத்தக்கூடிய உணவு கிடையாது. எப்போதாவது வாழை மரங்கள் அழிக்கப்படுகிற காலங்களில் மட்டும் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க பயன்படுத்துற உணவுதான் வாழைத்தண்டு. சிறுநீரக கற்களை கரைக்கும் தன்மை வாழைத்தண்டிற்கு உண்டு என்பது எல்லாருக்கும் தெரிந்த பொது செய்தி. அதனை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சித்த மருத்துவர்களும் உணவியல் மருத்துவர்களும் முழுமையாக அறிந்திருப்பார்கள். சிறுநீரகத்தில் இருக்கும் கற்களின் அளவு என்ன என்பதை வலியின் தன்மை மூலமாக புரிந்து கொண்டு நோயாளியுடைய உடலின் தாங்கும் திறனையும் அறிந்து அதற்கேற்றாற் போல மருந்தின் அளவையும் மருந்து செய்முறையையும் தீர்மானிக்கிறார் மருத்துவர். ஒரு சித்த மருத்துவர் என்ன பண்ணுவார்? ஏன்னா அக்குபங்க்சர்ல மருந்துங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அப்ப சித்த மருத்துவத்துல எப்படி அந்த தீர்மானிக்கிறாங்கன்னா, சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கற்களோட அளவு என்ன அப்படிங்கிறத அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கிற வலியின் தன்மை மூலமா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த நோயாளியோட உடலோட தாங்குற சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாற் போல மருந்தோட அளவையும் அந்த மருந்தை செய்யக்கூடிய முறையையும் மருத்துவர் தீர்மானிக்கிறார். ஆனா நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் வாழைத்தண்டை மருந்தாக பரிந்துரைக்கும் போது நம்முடைய உடல் நிலையையோ அல்லது சாப்பிட வேண்டிய அளவையோ அவர் அறிந்திருக்க முடியாது. நாமும் நம்முடைய தொந்தரவில் இருந்து விடுபட ஒரு நல்ல வழி கிடைச்சிடுச்சு, சிவப்பா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படி நம்பி அவர் சொன்னபடி சாப்பிட ஆரம்பிக்கிறோம். வாழைத்தண்டு சுவையே உங்களுக்கு பிடிக்கல, ஆனாலும் உடல் நலம் கருதி சாப்பிடுறீங்க. பசியின் தேவையும் ருசியின் தேவையும் இல்லாத இப்பொழுது நீங்கள் சாப்பிடுவது உணவு கிடையாது, மருந்து. எத்தனை நாட்களுக்கு சாப்பிடணும்? ஒவ்வொரு முறையும் எவ்வளவு அளவு சாப்பிடணும்? ஜூஸாக சாப்பிடும் பொழுது தண்ணீர் கலக்க வேண்டிய அளவு என்ன? பச்சை தண்ணீருக்கு பதிலா வெந்நீர் கலந்தால் மருந்தின் தன்மை என்ன ஆகும்? இப்படி எந்த கேள்வியும் இல்லாம தொடர்ந்து வாழைத்தண்டு ஜூஸை குடிக்கிறீங்க. இப்ப என்ன ஆகும் தெரியுமா? நம்முடைய சிறுநீரகங்கள் சிறுநீரை பிரிக்கும் வேலையை மட்டும் செய்பவை அல்ல. பாரம்பரிய அறிவியலின்படி உடலின் நீர் சமநிலையை பாதுகாத்தல், மூட்டுக்களை பராமரித்தல், எலும்புகள், பற்கள், தலைமுடி இவற்றுக்கு சக்தி அளித்தல் என்று ஏராளமான வேலைகளை அவை செய்கின்றன. வாழைத்தண்டு ஜூஸை ஒரு நல்ல சித்த மருத்துவரின் பரிந்துரை இன்றி தினமும் சாப்பிட்டு வந்தால் உடலின் நீர் சமநிலை கெட்டு போகும். மூட்டுகளில் தேங்கி இருக்கிற நீர் உறைய துவங்கி ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படும். ஆர்த்ரைட்டிஸ் என்பது சிக்கலான மூட்டு வலியை குறிக்குது அல்லவா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. லத்தீன் மொழியில் ஆர்த்தோ என்றால் மூட்டு என்றும் ஐட்டிஸ் என்றால் தொந்தரவு என்றும் பொருள். எனவே ஆர்த்ரைட்டிஸ் என்றால் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு கிராமத்து நோயாளி மூட்டு வலி என்று சொல்வதை போல, படித்த நகரத்து நோயாளி நீ பெயின் என்று சொல்வதை போலத்தான் இதுவும். மருத்துவ கலை சொற்களில் மூட்டுவலி என்பதன் லத்தீன் பெயர்தான் ஆர்த்ரைட்டிஸ். நம்ம உடலோட நீர் சமநிலை கெடுகிற போது எல்லா மூட்டுகளிலும் இருக்கும் நீர்ச்சத்து சமநிலை இழக்கிறது.
எந்த மூட்டில் பாதிப்பு அதிகமாக இருக்கோ அங்கு வலி ஏற்படுது. இந்த மூட்டு வலியை யார் ஏற்படுத்தினது? சிறுநீரக கற்களுக்கு சிகிச்சை செய்யறோம்னு கிளம்பி மூட்டு வலியை நாம தான் வரவழைத்து கொள்கிறோம். சோ நீர் சமநிலை கெடும் பொழுது மூட்டு வலி ஏற்படுகிறது. அந்த நீர் சமநிலையை நம்ம எப்படி கெடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத நாம தான் யோசிச்சு பார்க்கணும். ரசாயன மருந்துகள் அளவிற்கு இயற்கையான உணவுகள் மோசமானவை இல்லை. ஆனால் உணவுகளை மருந்தாக பயன்படுத்தும் பொழுது அது பற்றிய முழுமையான அறிவுடைய மருத்துவரின் உதவி அவசியம். உங்கள் உடலை வைத்து விஞ்ஞானிகள் போல ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சு பார்க்காதீங்க. மருந்தை பற்றி நம் முன்னோர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. விருந்தும் மருந்தும் 3 நாள். நாம உண்ணுவது உணவாக இருந்தால் அதற்கு கால எல்லை கிடையாது. மருந்தாக இருந்தால் சில நாட்களில் அது நிறுத்தப்பட வேண்டும். எனவே மருந்து பற்றிய பொழுதுபோக்கு உபதேசங்களுக்கு காது கொடுக்காதீர்கள். ஆரோக்கியம் மிச்சமாகும். உணவு பற்றிய நம்முடைய புரிதலின்மையை வணிக நிறுவனங்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கின்றன என்பதை அறிந்து கொள்ள நம் தேங்காய் எண்ணெய் பற்றி பேசுவோம். ஸோ இதை நம்ம நாளைக்கு அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம். இனிமே வரக்கூடிய பகுதிகள் ஒவ்வொன்றும் நிறைய விஷயங்களுக்கு மேல நம்முடைய கவனத்தை ஈர்க்க போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம இதோட நிறுத்திக்கலாம். பசியும் ருசியும் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் உணவு எடுத்துக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரி, உம் உம் அதோட நிறுத்திக்கணுங்கிறது. ஆமா, அதை கவனிக்கணும். உடம்ப கவனிக்கிற அந்த ஒரு விஷயம் வரணும். நம்ம கொஞ்சம் கவனிச்சா பசியை தெரிஞ்சுக்கலாம். அதே போல உடலுக்கு என்ன தேவையோ அது சொல்லக்கூடிய மொழிகளில் ஒன்று ருசி. நம்ம நாக்குல என்ன ருசி தேவைப்படுது அப்படிங்கிறத கவனிச்சு கூட நம்ம உடலுக்கு தரலாம். ஏன்னா இந்த சுவைகள் கூட உடலுடைய ஒவ்வொரு அந்த 5 மூலகங்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு சுவையும் ஒரு மூலகத்துக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கு. எந்த மூலகமாவது சமசீர நிலை இழந்திருந்தா, பேலன்ஸ் இழந்திருந்தா அது நமக்கு ருசி மூலமா தெரிய வரும். ஓம் சாந்தி சிஸ்டர். இந்த சிறுதானியங்கள்லாம் தனித்தனியா தான் சேர்த்துக்கணும், சேர்த்தாப்புல சேர்த்துக்க கூடாதுங்கிறீங்களா? அது எப்படி சிஸ்டர்? அப்படிதான்ப்பா புக்ல சொல்லியிருக்காங்க. அதை எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கிறாங்களே. ஒவ்வொரு சிறுதானியத்துக்கும் வெப்பத்தன்மை குளிர்ச்சி தன்மைன்னு இருக்கு. அப்ப நீங்க வாழ்ற இடம் என்ன, நீங்க சாப்பிடுற சிறுதானியம் என்னன்னு பார்க்கணும். அப்ப வெப்பமான இடத்துல குளிர்ச்சியான கம்பு, குளிர்ச்சியான இடங்கள்ல வெப்பமான கேழ்வரகு அப்படின்னு தான் அதுல சொல்லியிருந்தார். நீங்க ஆரம்பத்துல கவனிச்சிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். கவனிச்சேன். ஆனா அதனாலதான் வெயில் காலத்துல கம்மங்கூழ் எல்லாம் சாப்பிடுறாங்க போல இருக்கு. மோர் கலந்து. பாருங்க, நீங்களே புரியுது. பதில் சொல்றீங்க. ஆனா இப்ப நம்ம இந்த வெப்பம் குளிர்ச்சி, சூடு குளிர்ச்சின்னு சொல்றோம். எல்லாத்தையும் கலந்து தானே ஒரே சத்து மாவா அரைக்கிறோம். அது கரெக்டா வராது இல்ல. அப்ப உடல் என்ன பண்ணுது? என்னோட தேவைக்கு இல்லாம எதையோ கொடுக்குற அப்படின்னு சொல்லி அது கஷ்டப்பட்டு தனக்கு தேவையானதை எடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் கழிவா கொண்டு போகுது. இந்த கழிவு தான் போன முதல் 5 வகுப்புகள்ல நம்ம உடலை பற்றிய ரகசியங்கள்ல அதை நிறைய ஷேர் பண்ணியிருந்தோம். யாராவது அந்த கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கிளாஸோட ரெக்கார்டிங் நம்ம யூடியூப் வீடியோல போடுவோம். அந்த யூடியூப் வீடியோட எண்ட்ல மொத்த சேர்த்து பிளேலிஸ்ட் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து 1 2 3ன்னு வரும். அதெல்லாம் அதுல நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. சோ இதுல நீங்க கூட பேசாதீங்க. நம்ம ரெக்கார்டிங்ல அது பிரச்சனையாகும். நீங்க ஆன்னு சொல்லும் பொழுது என்னோட வாய்ஸ் அஃபெக்ட் ஆகும். அப்ப ரெக்கார்டிங்ல ஒரு குழப்பம் வரும். சோ நீங்க இப்ப கேள்வி கேட்டது ஒருத்தரா இருந்தாலும் பதில் எல்லாருக்கும் தேவைப்படும். அதை பயன்படுத்திக்கிட்டு தான் நான் இதை சொல்றேன். சோ நீங்க அதெல்லாமும் கேட்கும் பொழுது இப்ப இந்த புத்தகத்துல கண்டிப்பா அதுல டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லாம் வரும். ஆனா அது கொஞ்சம் நோக்கம் வேறையா இருக்கிறதுனால அங்கங்க சிதறி இருக்கும். ஆனா நம்ம முதல் 5 பகுதிகள் உடலை மருத்துவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுல உடலை பற்றின ரகசியங்கள், உடல் நமக்கு சொல்லக்கூடிய மொழி, அது டீட்டெயில்டா இருக்கும். அதுவும் கேட்டீங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கும். ஓகேவா? சரி, அப்புறம் வேற உணவு மூலியமாவே நமக்கு தேவையானது என்ன என்ன சத்து தேவையோ அது அது உருவாக்கிக்குங்கிறதா. நம்ம சாதாரணமா சாப்பிட்டாலே போதும். அதுக்கு என்ன தேவையோ அதை கன்வெர்ட் பண்ணிக்குங்கிறது தான் அதோட புரிதலாம் சிஸ்டர். ஆமா. ஆனா அதுக்காக சத்து இல்லாத உணவு, உயிர் சக்தி இல்லாத உணவு சாப்பிடக்கூடாது இல்ல. ஏன்னா எல்லா உணவுலயும் உயிர் சக்தி கண்டிப்பா இருக்கும். ஆனா உயிர் சக்தி ரொம்ப குறைவான உணவுல இருந்து
உணவை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப பிஸ்கெட்டு, கேக்கு, சாக்லேட்டு, அப்புறம் நிறைய அந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் சொல்றாங்கல்ல, அப்ப அதுல உயிர் சக்தி குறைவா இருக்குன்னா உயிர் சக்தியை தான் உடல் கிரகிச்சு தனக்கு தேவையான சத்தை மாத்துது. அப்ப உயிர் சத்து குறைவா இருக்கிற உணவை சாப்பிட்டு உடல் தனக்கு தேவையான சத்துக்களை அதுவே உருவாக்கிக்கணும்னு சொன்னா அது கரெக்டா? ம். இல்லைங்க சிஸ்டர். அதையும் மனசுல வச்சுக்கணும். சோ ஓகே எல்லா சிஸ்டர். எதெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டோமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் புத்தியில வச்சுக்கிட்டு தான் அதுக்கு அடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கவனிக்கணும். இல்லைன்னா தப்பு பண்ணிடுது. சரியா? ஓகே சிஸ்டர். அதே மாதிரி இதனாலதான் இந்த கிளாஸஸ் எல்லாம் கேட்கும் பொழுது முக்கியமான பாயிண்ட் நம்மளோட நோட் புக்ல இருக்கணும். நீங்க வெறுமனே கதை மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா போயிடும். இப்ப நானே கூட இந்த புக் ஏற்கனவே படிச்சிருக்கேன். எனக்கு எக்ஸாம்காக எல்லாம் இதை நாங்க படிக்கிறோம். அதனால இங்க இன்னொரு தடவை படிக்கும் பொழுது இன்னும் சில விஷயங்கள் நமக்கு புரிய வருதுன்னா, அப்ப நீங்கெல்லாம் ஒரு தடவை கேட்டீங்கன்னா எப்படி புரிய வரும்? சோ முக்கியமான லைன் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அதை பத்தி யோசிக்கணும். அப்பதான் அந்த கனெக்ஷன் வரும். ஓகே, வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உடலுக்கு பசி இல்லாத நேரத்துல சாப்பிட்டா அது கழிவா உள்ளே தங்கிடுது அப்படிங்கிறீங்க. உள்ளே தேங்கி நிக்குது. அதனாலதான் ஆமா வயிறு இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்ம பசி இல்லாம சாப்பிடுறதுதான். அது ஏதோ ஒரு சாதாரண விஷயமா நினைக்கிறோம். நீங்க எல்லாரும் கவனிங்க. ஒரு நாள் முழுக்க நான் பசி வந்தப்புறம் சாப்பிடுறேன்னா பசியோட அளவுப்படிதான் என்னுடைய உணவோட அளவு இருக்கான்னு நீங்க கவனிங்க. பல விஷயங்கள் நமக்கு புரிய வரும். ஓகேவா? இப்ப இந்த உடல் உழைப்பும் கம்மியா இருக்கு இல்லையா சிஸ்டர்? ஆமா, உண்மைதான். அப்ப உடல் இப்ப உழைப்பு நம்ம கம்மியா சாப்பிடுற அளவு இப்ப 2 தோசை 3 தோசை சாப்பிடுறோம்னா கொஞ்சம் வேலை செய்யணும். ஒண்ணும் வேலை செய்யாம இருந்தோம்னு வச்சுங்க, அது ஜீரணம் ஆகாது. அதனாலதான் இல்ல, நம்ம நீங்க அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றீங்க. அதாவது உங்களுடைய உடல் உழைப்பு இருந்ததுன்னா அதுக்கேத்த மாதிரி பசி வரும். நீங்க அதுக்கேத்த மாதிரி சாப்பிடுவீங்க. ஆமா. அப்போ இங்க அக்குபங்க்சர்ல அதிகமான உடற்பயிற்சி அதெல்லாம் பரிந்துரைக்கிறது இல்ல. நீங்க சாதாரணமா, அதாவது அந்த காலத்துல எல்லாம் அந்த கருவிகள் சாதனங்கள்லாம் கிடையாது. அவங்க அன்றாட வாழ்க்கையிலேயே அந்த உடல் பயிற்சிங்கிறது இணைஞ்சிருந்தது. ஆனா இப்ப நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணாலே எல்லாமே நடந்துருது. லிப்ட்ல மேல போறோம், கீழே இறங்குறோம், மிக்சி கிரைண்டர்ல அரைக்கிறோம். எல்லாமே இப்போ வீடு பெருக்க துடைக்கெல்லாம் கூட மெஷின் வந்துடுச்சு. எங்க போனாலும் வண்டியில போறோம்னும் போது நம்முடைய உடல் உழைப்பு கம்மி ஆயிட்டதுனால நம்முடைய பசியும் குறைவா தான் இருக்கும். அப்ப அது புரியாம, அதாவது உடலினுடைய தேவை கம்மியா இருக்கு, அது புரியாம பசிக்கல பசிக்கலன்னு சொல்லி நம்ம கஷ்டப்படக்கூடாது. சோ அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க உடம்பு நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் மைல்டா வாக்கிங் பண்றது, அந்த மாதிரி கொஞ்சம் வேலைகளை நாமளே செய்யறது, அந்த மாதிரி பண்ணோம்னா இயல்பாகவே நமக்கு பசி வரும். அந்த உடலினுடைய தேவையை தான் பசி அறிவிக்குது அப்படிங்கிற பாயிண்ட நம்ம கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய கேள்விகள் நமக்கு பதில் கிடைச்சிடும். ஓகேவா? அதே போல சிஸ்டர், இந்த உணவு நம்ம உணவு சாப்பிட்றோம். அதே இதுலயே சில மருந்தா நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ சுக்கு மிளகு இந்த மாதிரி ஏதாவது சளி பிடிச்சா இதை போட்டு சாப்பிட்றது, ஜீரணத்துக்குன்னா இதை சோம்பு ஓமம் இந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிட்றோம், கொதிக்க வச்சு குடிக்கிறோம். அந்த மாதிரி அது சரியில்லைன்றது அர்த்தமா சிஸ்டர்? இல்லையா, நோய்க்கு ரொம்ப நோய் தெளிவா சொன்னாரே. அந்த புக்கு படிக்கும் பொழுதே எல்லாம் தெளிவா இருந்தது. அதாவது இப்போ நீங்க அந்த எக்ஸ்ட்ராவா சில பொருள்கள்லாம் சாப்பிடுறீங்கன்னா அந்த நேரத்துல பசிக்காக அதை சாப்பிடல, ருசிக்காக அதை சாப்பிடல. கரெக்டா? ஆமாங்க சிஸ்டர். அப்போ பசியும் இல்ல, ருசியும் இல்ல. நீங்க பகுத்தறிவின் மூலமா என் உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இதை சாப்பிடணும், இதை சாப்பிட்டா தீரும் அப்படின்னு டிசைட் பண்ணி சாப்பிடுறீங்கன்னா அதற்கு உங்களுக்கு அந்த துறையில வல்லுநர்களாக இருக்கிறவங்க, அந்த மருத்துவர் சொல்லி அந்த அளவெல்லாம் சாப்பிடணுங்கிறார். அதே போல அளவும் ரொம்ப முக்கியம். மருந்தும் விருந்தும் 3 நாட்கள்ன்ற மாதிரி குறைவான காலத்துலதான் அதை சாப்பிடணும். அதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சில பேர் எல்லாம் அதை பார்த்தாலே, இஞ்சியை பார்த்தா டக்குன்னு எடுத்து வாயில போட்டுப்பாங்க. ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா அது ஐயோ இதுல மருத்துவ குணம் நிறைய இருக்குன்னு டக்குன்னு வாயில போட்டுப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உடலுக்கு அது தேவையில்லைன்னா அது கழிவா மாத்திடும். மருந்து கூட என்ன சொல்றாரு, அளவுக்கு மிஞ்சினால் விஷமாயிடுங்கிற. ஓகேவா? இதுல நிறைய பேரு எல்லாரும் ஆளுக்காலு சித்த மருத்துவர் மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. சோ அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அக்குபங்க்சர்ல மருந்துங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை. நீங்க அந்த 4 விதிகளை ஃபாலோ பண்ணீங்கன்னா 4G 5Gன்னு சொல்றோம்ல, அதை ஃபாலோ பண்ணாலே எல்லாமே அதுக்குள்ளேயே வந்துரும்.
இல்ல நீங்க வந்து அந்த மாதிரி சாப்பிடுறீங்கன்னா கவனத்தோட செய்யுங்க அப்படி. அதற்கு உதாரணம் தான் அந்த வாழைத்தண்டு ஜூஸை பத்தி சொன்னது. ஓகேவா? அப்புறம் வேற? ஓம் சாந்திங்க சிஸ்டர். எனக்கு ஒரு அனுபவம் இருக்குதுங்க சிஸ்டர். இந்த யூட்ரஸ் பிரச்சனைனால வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இந்த அத்திப்பட்டையோட இது குடிக்க சொன்னாங்கன்னு சொல்லி கடைசியில அத்திப்பட்டையை குடிச்சு குடிச்சு டிசென்ட்ரி ஆகி கடைசியில முடியாத அளவுக்கு போயிடுச்சுங்க சிஸ்டர். ஓகே. அது இப்பதான் தெரியுது அது வந்து அப்படி நம்ம எடுத்துக்க கூடாது. கன்சல்ட் பண்ணாம டாக்டர் கன்சல்ட் பண்ணாம அப்ப அந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. யார் அதை சொன்னாங்க அத்திப்பட்டை சாப்பிடுன்னு? அது இங்க ரிலேஷன் ஒருத்தர் சொன்னாங்க sister. சரிங்களா? இங்க உறவினர்கள் சொன்னாங்க, நண்பர்கள் சொன்னாங்க அப்படின்றோம். இப்ப சித்த மருத்துவத்துலதான் வந்து இந்த ஆம், மூலிகைகளை அப்புறம் வந்து இந்த மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எல்லாம் வச்சு மருத்துவமா சொல்றது. அப்ப அந்த சித்த மருத்துவர் சொல்லி நீங்க சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி நாமளாவே எதையாவது செய்யும் பொழுது அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு பதிலாக வேற பிரச்சனையா கொண்டு வருது இல்ல? அதுதான் இப்ப நீங்க சொல்றீங்க. ஆமாங்க சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓகே. நம்ம சரி, என்ன நினைக்கிறோம் சொல்லுவாங்க. இது? நாம என்ன நினைக்கிறோம்னா இதெல்லாம் உணவுப் பொருள் தானே, இது சாப்பிட்டா என்ன தப்புன்னு நினைக்கிறோம். ஆனா உணவு வந்து மருந்தாக பயன்படுத்தும் பொழுது இன்னும் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்ல வர்றாரு. அவ்வளவுதான். சொல்லுங்க. அரை வயிறு சாப்பிடணும், கால் வயிறு காலி, கால் வயிறு தண்ணி இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அரை வயிறு தான் சாப்பிடணும். இல்ல இப்போ இதுவும் ஒரு உங்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்து இங்க கலக்குறீங்க. இங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. உங்க பசி தான் உங்களை தீர்மானம் பண்ணணும் எவ்வளவு அதான் சாப்பிடணும்னு பசிதான். சொல்றாங்க. ஆனா நீங்க பசிச்சா அறவை இல்ல இப்ப பசிச்சா நீங்க கூட சொல்ற அரை வயிறு சாப்பிட்டா கூட போருமே. இல்ல இப்போ நீங்க வந்து உமர் ஃபாரூக் அவர் சொல்றது கேட்கல. சந்திரா சந்திரா சிஸ்டர் இப்போ இல்ல வைத்தியர் சொல்றதுதான் ஆயிட்டாங்க. கேட்டுட்டு தான் சொல்றேன். ஏன்னா ஃபுல்லா அப்படிலாம் எதுக்கு சாப்பிடணும்? சாப்பாட்டை கொஞ்சம் குறைவா சாப்பிட்டா நல்லதுதான். தாங்க இது மாதிரி பல நம்பிக்கைகள் இருக்கும். நீங்க அவங்கவுங்க உடம்புக்கு பரிசோதனை பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ப பசி இருக்கு, நான் கம்மியா சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இது போல பல கருத்துக்கள் வெளியில இருக்கு. நீங்க உங்க பகுத்தறிவை யூஸ் பண்ணுங்க. உங்க உடம்புல பரிசோதனை செய்து பாருங்க. இங்க அப்படி சொல்லல, அரை வயிறு சாப்பிடு, கால் வயிறு சாப்பிடு அப்படின்லாம் சொல்லல. பசிய கவனிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது நீங்க வந்து எல்லாருக்கும் பொதுவா இப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கவனிக்கணும். அவங்கவுங்க உடம்ப கவனிச்சுதான் அதை கண்டுபிடிக்கணும். அப்புறம் வேற ஏதாவது கருத்து இருக்கா? ஓகே. இப்ப நமக்கு கூட சில விஷயங்கள்ல தெளிவு ஏற்பட்டிருக்கலாம். பல புதிய கேள்விகளும் உருவாகி இருக்கலாம். எல்லாத்துக்கும் இனி வரும் வகுப்புகள்ல நமக்கு பதில் கிடைக்கும்னு நம்புறோம். ஓகேவா? கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் அவங்க டச் பண்ணியிருப்பாங்க, விளக்கம் கொடுத்திருப்பாங்க. நம்ம கவனத்தோட கேட்கலாம். கிளாஸை எண்ட் பண்ணிக்கலாமா? ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓகே. தேங்க்யூ.